கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 16 ஆண்டுகளுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதித்து போஷித்து வழிநடத்தி பாதுகாத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரை கடந்து வந்த போதும் ஆண்டவரே இந்த கிருபை எங்களோடு கூட இருந்த ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நடக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக கர்த்தாவையும் இந்த சமூகத்திலையும் உங்கள் நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த 17வது ஆண்டு கன்வென்ஷனை இந்த திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா சோதரனுடைய சமூகத்தை இந்த 3 நாள் கூட்டங்களையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே இந்த 3 நாள் கொடுமையின் கர்த்தர் பொறுப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வர தடைப்பட்ட எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. தடைகளை நீக்குகிற கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் என்ற வார்த்தையின்படி எல்லா தடைகளும் மாறட்டும். என் பிள்ளைகளுக்கு இந்த 3 நாட்களும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு ஆண்டவரே சோதரனுடைய தாசனுக்கு நீ கொடுத்த தரிசனத்தின்படி ஆண்டவருடைய தாசனுக்கு கொடுத்த ஆண்டவரே பாரத்தின்படி இந்த கூட்டங்கள் மிகவும் சிறப்பாய் நடந்து கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அநேக ஊழியர்களை அனைத்துமாக அநேக ஆண்டவர் விசுவாசிகள் கலந்து கொண்டும் புதிய ஆத்மாக்களும் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆண்டவரே இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆத்மா அறுவடையும் திருச்சபைக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களையும் திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து கொடுக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாடுங்க. நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா பேசுகிற தாசனை கர்த்தர் மறைத்து உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெற்ற வார்த்தைகளால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே அப்பா நீர் மகத்துவமான காரியங்கள் நடப்பீங்க. ஆண்டவரே இந்த கூட்டங்களில் கடந்து கொள்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு மாபெரும் விடுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதி கன மகிமையும் அவருடைய வாக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். கண்டிப்பா சார். ஆமென். இந்த முதல் நாள் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக இந்த ஊழியர்களுக்கும் எங்கள் ஏசிய ஜெப வீடு சபை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்மை பரிசுத்தவான்களையும் கர்த்தர் துரிதம் வாங்கி வருவாராக. இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ நடத்தி வந்தே ஆதரவா என்னுடன் இருந்தே. வினேசரே வினேசரே கோடி கோடி நன்றியா. வினேசரே கோடி கோடி நன்றியா. மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ. வினேசரே வினேசரே கோடி கோடி நன்றியா. வினேசரே வினேசரே கோடி கோடி நன்றியா. மட்டும் உதவி தேவன் நீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ. அக்கினி காலையில் கடக்க வைத்தீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ. அக்கினி காலையில் நடக்க வைத்தீ. போகாமல் நீரில் முழாமல் கரங்களில் ஏந்திக் கொண்டீ. விழுந்து போகாமல் நீரில் முழாமல் கரங்களில் ஏந்திக் கொண்டீ. வினேசரே கோடி கோடி நன்றியா. வினேசரே கோடி கோடி நன்றியா. ரத்தம் சிந்தி
கரங்களை உற்சாகமாக தட்டி பாடும். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் ஏகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் ஏகோவாயிரே. நந்தியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நந்தியுடன் தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்த செங்கடல் இரண்டால் பிளந்தவரே, ஓட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டால் பிளந்தவரே, ஓட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா ஆமென். முற்பிதாக்கள் ஆராதித்த ஆமென். தலைமுறை தலைமுறையா அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த ஆராமின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டி. ஆராவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டி. அகமெல்லாம் தீர்த்தீரையா, தீப தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, தீப தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா
வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே வழுவாமல் என்றுமே காத்திடுவே வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே வழுவாமல் என்றுமே காத்திடுவே பற்றி கொள்வோம் உம்மை என்றோ இயேசுவாயே பின்பற்றுவோம் பற்றி கொள்வோம் உம்மை என்றோ இயேசுவாயே பின்பற்றுவோம் தலைமுறை முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வமே. ஆமென். தலைமுறை பரிசுத்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. நம்முடைய திருசபையில் உள்ள விசுவாசிங்க தயவு செய்து அங்கங்கே நிற்காதீங்க. சகோதரர்களும் அங்கங்கே நிற்கிறீங்க, உள்ளே வந்துடுங்க. ஆமென். தயவு செய்து அங்கங்கே நிற்காதீங்க, உள்ளே வந்துடுங்க. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பாடலாக ஐசோஸ் பகுதியிலிருந்து வந்திருக்கிற சாம்பதர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார். மீண்டுமா சொல்கிறேன், நம்ம திருசபை விசுவாசிங்க சகோதரர்களும் அங்கங்கே நிற்காதீங்க, உள்ளே வாங்க, திருசபைக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு, அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆயிரம் நாவுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா,
இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபையை சார்ந்த தேவநாதன் ஒரு பாடல் பாடும். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரமல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியுமில்லை. சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரமல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியுமில்லை. சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதோ என்னை விலகினாலும்
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீ. இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, நவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆராதனைக்கு முன்பாக கடைசியாக எமி ரேச்சல் இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நாம் இருந்தவனமாக தயவு செய்து எல்லாரும் எழுந்திருந்து நாம் சில நேரம் சில நிமிஷங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தயவு செய்து சபையார் யாவரும் எல்லாரும் எழுந்திருந்து இவ்வளோ நேரமாய் அழகாய் நாமே சில பாடலை பாடி கர்த்தரை கனம் பண்ணினோம். இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், கர்த்தரை துதிக்கிற ஒரு நேரம்.
ஆமே கத்தரை சார்ந்து அவருடைய அன்பை அவருடைய பிரசன்னத்தில் நினைகிற ஒரு நேரம். ஆமே நாமே எங்கே 2 பேர் என் நாமத்தின் மித்தம் 3 பேர் நாமத்தின் மித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன கத்தர் ஆமே நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். பெரிய கூட்டத்தில் இருக்கிறாரே இல்லையோ, வேத வசனத்தின்படி சிறிய ஆமே 1 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் சிலராய் கூடி கத்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய மகிமை அவருடைய பிரசனம் நம்மை தொடுகிறதா இருக்கிறதே. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்க போகிறோம், கத்தரை துதிக்க போகிறோம். ஆமே ராஜாக்கள் அல்ல, கனவான் அல்ல, ஆமே நாமே அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஓ தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். மனிதன் மாறுகிறது போல ஆமே அவர் மாறுகிற தெய்வம் அல்ல. ஆமே அவர் என்றென்றும் ஆமே மாறாத நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறாரே. ஒருவருக்கு தயவு செய்து கண்களை திறந்து பார்க்காதீங்க. இத்தனை ஆண்டுகள் கத்தர் கிருபையாய் நடத்தினார், இத்தனை மாதங்கள் கத்தர் கிருபையாய் நடத்தினார். ஆமே இத்தனை 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 ஆண்டுகள் கத்தர் தயவாய் நடத்தினாரே. ஆமே உங்களை மாத்திரமல்ல கத்தருடைய பணியை செய்கிற எல்லா தேவ ஊழியர்களையும் கத்தர் அருமையாய் நடத்தினாரே. உங்க வாழ்க்கையில நினைத்த எல்லா அதிசயமான காரியங்களை நினைத்து ஆமே நாம் துதிக்க போகிறோம், கத்தரை கனப்படுத்த போகிறோம். விசேஷமாய் ஆமே எங்களுடைய தலைமை போதகர் உடன் ஊழியர் பிரேம் ஐயா வந்து சில நிமிஷங்கள் கத்தருக்குள்ளே ஆராதனையாக நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறான், பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்டே ஆத்துமா கம்பீரித்து மகிழ். எத்தனை பேருடைய ஆத்துமா இந்த காலைவெளியில் கம்பீரித்து இந்த மாலைவெளியில் கம்பீரித்து மகிழ்கிறது. ஹல்லேலூயா. கடந்த 17 வருஷங்களாய் கத்தர் நடத்தி வந்த எல்லா பாதையிலும் நினைச்சு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் மீட்டு கொண்டே ஆத்துமா கம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நன்றி விளைதோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபபரதரபரதரபரபா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவே. எல்லா கைகளை உயர்த்தி கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு வில. கடந்த 17 ஆண்டுகளாய் தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார். சொல்லுவோம் நம்புவே நீரோதி. எல்லாரோடு சேர்ந்து சப்பா எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நம்புவே நீரோதி வரை, நம்புவே நீரோதி. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எல்லாம் சொல்லுவோம். என்ன 17 வருஷங்களாய் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவர். யாக்கோபின் தேவன், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றார். அநேக நேரத்துல நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று கலங்கின நேரத்துலலாம் நான் நம்புவதற்கு சொல்லுவோம். ஏமே நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. சொல்லுவோம் நம்புவேன் இயேசு ஒருவர். இதுவரைக்கும் நம்பினதல்ல ஆண்டவரே. பாடுவோம் நம்புவேன் இயேசு ஒருவர்.
அவரெல்லாம் கைகளை தட்டி எத்தனை பேர் நடத்துவார் என்று நம்புறீங்க? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, எங்கள் முற்பிதாக்களின் தேவன் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் அல்ல, அவர் எங்களுடைய தேவன். சொல்லுங்க, எங்க சபையுடைய தேவன். அவர் எங்களை நடத்துவார். எல்லாம் கைகளை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் ஒரே குரலாக நம்புவேன். மறுபடியுமாய் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி. உண்மையா நம்புவேன் இறுதி வரை. கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகின் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் சேமமாக. சொல்லுவோம், ஆத்ம நண்பன் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன். சேர்ந்திடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுக்கரை சேரும் வரை அவர் விலகும். யோசுவாவை பார்த்து சொன்ன, யோசுவாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவர் என்றைக்கு நம்மை கரங்களை பிடித்தாரோ, நாம் அநேக நேரங்களுடைய கரங்களை விட்டு விட்டோம். கடந்த 17 ஆண்டுகளாய் வந்த துன்பங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானம், ஊழியத்தில் வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அல்ல. இனியும் கர்த்தர் கைவிடல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இனியும் கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். கைகளை தட்டி வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒன்று உருவாக்குபவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த வருகின்ற வருஷத்துல கிரகிக்க முடியாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் அவர் இந்த ஊழியத்திலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஒன்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லா விசுவாசத்தோடு எல்லாம் சொல்லுங்க, உங்க வார்த்தை கேட்கட்டும். என்னை சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஆராய்ந்து முடியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய
காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. சொல்லுவோம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் சொல்லுங்க இலோம் என்னை என் தேவன் எனக்காய் என்றாகிலோ கையுயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, நான் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, யோபு பக்தன் இவ்விதமாய் சொன்னது போல, கர்த்தர் என் குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி சூழ்நிலையை பார்க்காதீங்க, போற பிரச்சனையை பார்க்காதீங்க, போகிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவர் செய்ய போகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புதல். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். எல்லா கைகளை தட்டி ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக. பழையவர்கள் ஒழிந்து போயின. எல்லா கைகளை தட்டி பழையவர்கள் ஒழிந்து போயின. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பாபா ஹalleluya hallelujah 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 hallelujah. கைகளை உயர்த்தி வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், பரனேசு மாறிடாரே. கைகளை உயர்த்தி உன் இயேசுவை அண்டிக்குள் அண்டிக்குள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். வழி இதுவே என்று சொல்லி நம்மை நேர் வழியாய் நடத்துகிறவர். இதுவரைக்கும் நடத்தினதல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர். வழியே இல்லாத இடங்களை வழிகளை ஏற்படுத்துகிறவர். கோணலானவளை செவைப்படுத்துகிறவர், கரடானவளை செவைப்படுத்துகிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எத்தனை நம்புறீங்க? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ பிரமிக்கத்தக்க, ஆச்சரியப்படத்தக்க அவர் பெரிய காரியங்களை செய்து 17 ஆண்டுகளாய் இந்த 17ஆம் ஆண்டை காணுகிற ஆமென் தேவ சபையை கர்த்தர் இன்னும் நடத்த வல்லவர். ஓ, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னது போல ஆமென். இதுவரைக்கும் அலைந்து சுற்றி திரிந்தது போதும். கர்த்தர் இந்த சபைக்கு விசுவாசத்தோடு வலது கரத்தை உயர்த்தி நாம் சொல்ல போகிறோம். கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார். அதை ஒருவரும் பூட்ட முடியாது. எந்தெந்த மனுஷன் அடைத்தானோ, எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்டதோ, புதிய கதவுகள், அனுகூலமான கதவுகள், ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொன்னீரே. நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் பிள்ளைகள் அலைந்து திரிந்தது போதும், போராடினது போதும், சோர்ந்து போனது போதும். ஒரு திறந்த வாசலை கைகளை தட்டி ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. ஆச்சரியப்படத்தக்க, அதிசயப்படத்தக்க, பூரிப்படையத்தக்க
தேவன் செய்வீராக. இது கர்த்தரால் ஆயிற்று. அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் மாற்றுவீராக. ஓ ரபா பாபா 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 ஷபாபா. கர்த்தரே செய்வீராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படின்னு இன்னமாக இன்னும் மீதம் இருக்கிற 2 நாளை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி திருவருக்காடு ஐக்கியத்தில் இருக்கிற அருமையான பாஸ்டர் திவாகர் ஐயா சோமன் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாம் நாள் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆவினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தாகத்தோடு வந்த எங்களுடைய தாகங்கள்லாம் தீர்க்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதோ இந்த நாளினுடைய கூட்டத்தை மீண்டும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய இருதயங்களை கர்த்தாவே நீர் பிளக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை சீர்படுத்த, சிறப்படுத்த, பலப்படுத்த, உமக்குள்ள நிலைநிறுத்த உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் சொன்ன ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பன மீதம் இருக்கிற 2 நாள் கூட்டத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தருவீராக. சகலவற்றையும் எங்களுக்காக செய்கிற தேவன், சகல காரியங்களும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. என் தேவன் நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். வந்திருக்கிற விசுவாச மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஆண்டவர் கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்து திரும்பி போகும்போது வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு பெருத்த ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு பெருத்த சமாதானம் ஆண்டவரே. எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், வறுமைகள், தரித்திரங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நீங்கி சுகமோடு பலத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தேவைகளும் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற, போர் செய்கிற எல்லா அந்தகர வல்லமைகளையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளையும் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்கை சோத்திரம். ஆவியானவர்கள் மத்தியில் உலாவதற்கை சோத்திரம். எங்களை பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த கீழ இனபகத்தில் 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியம் சபையாருடைய ஜபத்தினாலும் அவங்க விதைக்கிற விதையினாலும் மற்ற எங்களை நேசிக்கிற எல்லா தேவ ஊழியர்களுடைய ஜபத்தினாலும் குறிப்பாக ஒரு 3 ஐக்கியங்கள் இருக்கிறது. திருவேற்காடு ஐக்கியம், CMPF ஐக்கியம், இயேசு கட்டவிழ்க்கும் சேனை ஐக்கியம், அது மாத்திரமல்ல காஸ்பல் நெட்வொர்க் பிரேயர் ஐக்கியம். அவர்களுடைய ஜபத்தினாலும் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியம் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ சாட்சிகள் சொல்லலாம், நேரம் இல்லை. ஆனாலும் இந்த நேரத்திலும் கூட எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் சபை விசுவாசிகளும் நேசிக்கிற எங்களுடைய தலைமை போதகர் ஜான் சைலஸ் ஐயாவிடம் கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாய் வரும்படி நாங்கள் அவரிடத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் அவர் மூலமாக இந்த நேரத்தை தேவன் மகிமைப்படுவாராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா கர்த்தருடைய வார்த்தைக்காக. நம்ம எல்லாரும் கரங்களை, நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம இந்த இடத்துல நம்மோடு பேசுவாராக. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேகருக்கு என்ன தெரியலாம், தெரியாதவர்களும் இருக்கிறாங்க. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். உங்களுடைய சபையின் நாள். 17 ஆண்டு காலமாக கர்த்தர் இந்த சபை அற்புதமாய் எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலே நடத்தி வந்திருக்கிறார். இதை துவக்கிற அன்றைக்கு நான் வந்தேன். இன்றைக்கி யோசித்து போகிறேன், அன்றைக்கி பெரிய மழை அதை சரியாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒரு பெரிய மழை கொண்டு அந்த இடத்துல நிற்க முடியல. ஒரு பெரிய போராட்டம். உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமாம். இந்த 17 ஆண்டு காலமாக இந்த அன்பு மகனோடும் அன்பு மகளோடும் பிள்ளைகளோடு இருந்து அநேக விசுவாச பிள்ளைகளை கொடுத்து அற்புதமாய் இந்த பகுதியில் ஊழியங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதை நினைத்து பார்க்கும் பொழுது அவரால் மட்டும்தான் முடியும். ஆமாம், எத்தனையோ தடைகள் இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு இருந்து இந்த நாள் வரைக்கும் அற்புதமாய் இந்த சபையை, ஏன்னா சபைன்றது அப்படி ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஐயா மூலமாக உருவாக்கப்பட்டாலும் அவங்க ஊழியத்தில் பிரயாசப்பட்டாலும் சபை என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒன்று. அதனால் இந்த சபையை பாதுகாக்கக்கூடியவர் அவர் தான். இந்த சபைக்கு விரோதமாக எத்தனை கிரியைகள் எழும்பினாலும் அது வாய்க்காது. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்ம எல்லாம் விசுவாச அறிக்கை செய்யணும். நல்ல அருமையான சோழர்கள் நல்ல இசைக்கருவிகள் வாசித்தாங்க. பாட்டு பாடினவங்களாம் நான் பார்த்தேன், அருமையான பாட்டு பாடினாங்க. சகோதரிகள் மேல் பாட்டு பாடினாங்க, நேர்த்தியாக பாட்டு பாடுறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் சபையினுடைய வளர்ச்சி. சபையினுடைய வளர்ச்சி. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் உற்சாகத்தோடு இந்த புதிய வருஷத்தில் இன்னும் எழும்பி தேவனுடைய ஊழியத்தை இந்த பகுதியிலே வல்லமையாய் செய்ய வேண்டும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவா? ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு என்று சொல்லும் பொழுதே சம்பூர்ணமாக இருக்கும். நான் இன்றைக்கி நினைக்கிறேன், இந்த மாதத்தில் தான் 37 ஆண்டு காலம், 89ஆம் ஆண்டு நான் எம்ஏ முடிச்சுட்டு நான் உலக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தின் அழைப்பு வந்தது. ஊழியத்தின் அழைப்பு வந்த பிறகு முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு நான் ஊழியத்தை துவக்கும் பொழுது எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கக்கூடிய ஆள் கூட கிடையாது. 10 ரூபா கொடுக்கக்கூடிய ஆள் கூட கிடையாது. எங்கள் அப்பா கீழே தான் நான் பணி செய்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிறத நிறுத்திட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு 37 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் அற்புதமாய் என்னை அழைத்தவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நினைக்கலாம், அப்பா இருக்கிறார கேட்கலாமே, வாங்கலாமே, செய்யலாமே. இல்லை, ஒரு துணிக்கு கூட நான் ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஊழியத்தின் மேன்மை எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி விசுவாசத்தில் தான் ஊழியம் செய்கிறேன். புரியுதுங்களா? இன்றைக்கி இந்த ஊழியத்தின் பகுதி எப்படி இருக்குது, அதே தான் இந்த கோயம்பேடு பகுதியில் எல்லா ஊழியக்காரங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இது முள்ளுக்காடாக இருக்குது, இந்த இடத்துல என்ன ஊழியத்தை செய்ய போகிறீங்க, இப்படிலாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஐயோ, இந்த இடத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கவே பட மாட்டாங்க. அதுவும் சபைக்கு விரோதமாக பல விதமான காரியங்கள் எழும்பி சபையே நடக்கக்கூடாது. ஒரு முறை அந்த சபையை கொளுத்தணுன்னு கூட ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்கேயோ போய் அங்கே ஒரு காவல் அதிகாரிக்கு போய் அவர் போய் அங்கே இருக்க லோக்கல் எம்எல்ஏ கிட்ட சொல்லி, பாருங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுக்கு பிறகு நடந்ததை சொன்னேன். இது சபைன்னா சும்மா கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் தான் இன்றைக்கி எங்களுடைய ஊழியம் வெற்றி கண்டிருக்கிறது. ஆமாம், எங்கள் அப்பா வியாதியில் ரொம்ப போராடி தான் ஊழியத்தை நடத்தினார். ரொம்ப வியாதி. 40 வயதில் அவர் மரணப்படுக்கையாக நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கோம். ஆலயத்தில் அவர் என்னென்னா விசுவாசம், பயங்கர விசுவாச வீரர். அவர் உபவாசத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்களே, 4 நாள் உபவாசம், தண்ணீர் கூட குடிக்காமல், எச்சில் கூட விழுங்காமல் 4 நாள் கடுமையான உபவாசம் இருப்பார். அப்படியே 4 நாள் முடித்தோடனே ரத்த வாந்தி வரும். அப்படி இருக்கு.
அவர் பாருங்கள் விசுவாசத்திலே ஊழியத்தில் பயங்கரமாக போராட்டம். வியாதி 40 வயதில் எங்கள் கண்ணுக்கு முன்னாலே அவர் படுத்துட்டு மரண படுக்கையில் ஜீவன் போய் எல்லாருமே கையை கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஜீவன் போய் ஜீவன் வந்தது. அதற்கு பிறகு எங்கள் அப்பா 34 வருஷம் ஊழியம் செய்தார் வித்தவுட் எனி சர்ஜரி. எந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் 34 வருஷம் 74 வயசு வரைக்கும் அந்த பகுதியில் ஊழியம் செய்தார். பாருங்கள், ஆச்சரியப்படக்கூடிய விதங்களிலே நடத்தினார். நாங்களும் ஊழியத்துக்கு வந்தோம். பாருங்கள், இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், இந்த ஊழியம் வளருமா, இந்த ஊழியத்தின் நிலை எது எப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் சபையை விட்டு போயிட்டாங்க. போய் அவங்கவுங்க ஒரு சபையை நடத்திடுவாங்க. ஒரு வீட்டுக்கு மாடியில் போட்டு ஒரு சபையை நடத்தி இப்படியே போயிட்டு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலையில் விசுவாசத்தில் தான் என் சபை நடக்குது. விசுவாசத்தில் தான் நான் சபையை கட்டி எழுப்பியிருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெரியது. நம்ம விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் இல்லை? நிறைய வசனம் இருக்குது. சங்கீதம் 20 நாளில் அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்துருளி இப்படி ஆலோசனையிலாம், ஆலோசனைனா பிளான்ஸ், திட்டங்கள், அதை நிறைவேற்றுவார் அப்படின்னா 145ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 19-20 உமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை. இதை விட இன்னொரு வசனத்தை சொல்ல போகிறேன். சங்கீதம் மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார்? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்கு. இப்போ புரியுதுங்களா? அவருக்கு பயந்தா உங்கள் விருப்பம்லாம் நடக்கும். புரியுதுங்களா? அவருக்கு பயந்து நடந்தாலே உங்கள் விருப்பம்லாம் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த இடத்துல உன் விசுவாசம் பெரியது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சின்னதாக பெருசா? நம்ம அப்பா சின்னவரா? இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைய வச்சு தான், குழந்தை ஆண்டவரை வச்சு தான் நம்ம அப்பாவை பார்க்குறாங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எரேமியா 32:28 நான் மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? 17 இல்லை. புரியுதுங்களா? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சா? நான் சொல்கிறேன், 4 நாள் ஆனாலும் சரி, 4 வருஷமானாலும் சரி, 40 வருஷமானாலும் சரி, நாற்றத்தை மாற்றக்கூடியவர், உயிர்ப்பிக்கக்கூடியவர் அந்த இடத்துல வந்துவிட்ட பிறகு நாளைக்கு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம நாளை பார்த்துன்னு இருக்கோம். ஐயோ, இந்த நாள் செய்யக்கூடாது, அந்த நாள் போகக்கூடாது. நான் சொல்கிறேன், விசுவாச பிள்ளைகளுக்கு எந்த நாளும் பொருந்தவே பொருந்தா. எத்தனை பேர் விசுவாசியா? எந்த நாளில் இதை செய்யக்கூடாதுன்னு உலகத்தான் செய்கிறானோ அன்னைக்கு திருமணம் நடத்தி, அன்னைக்கு உன் காரியத்தை செய்யுங்க. எல்லாம் நிறைய நாட்கள் வரும்பொழுது சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன விசேஷம், வீடு கிரக பிரவேசமா, அப்போ தான் போனால் அது சரியாக அந்த நேரத்தை பார்த்து தான் நம்ம ஆளுங்க சொல்கிறேன். திருமணம் நடத்த போகிற இடத்துக்கு சோதனை என்ன தெரியுமா? இதுக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே திருமணம். சரி, குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கூட மருத்துவமனையில், எங்கள் மனைவி மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறதுனால இந்த அறுவை சிகிச்சை செய்கிற வருவாங்க பாரு, நேரத்தை பார்த்து இந்த நேரத்துக்குள்ளே குழந்தைய எடுத்துடணும். யோசிச்சு பாருங்கள், எடு. அது மறிக்கிற நேரத்தை உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் உங்கள் விசுவாசத்தை இந்த வருஷத்தில் காண்பீங்க. புது வருஷத்தில் நம்ம ஊழியத்தில், நம்முடைய செயல்களில் நம்ம விசுவாசத்தில் பேசணும், விசுவாசத்தில் நிற்கணும், விசுவாசம் அறிக்கை பண்ணணும், விசுவாசத்தில் கன்ஃபஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் 1 ரூபாவை வச்சு நான் முதலீடாக நான் எந்த காரியத்தையும் செய்கிறதே இல்லை. நாம் 10% தான் செய்வோம், 100% அவர் நமக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது நீங்கள் விசுவாசத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்கும்.
வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்கிறேன். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் எதிர்காலத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கல்வியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பெற்றோர்களும் சொல்லுங்கள், என் பிள்ளையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக இந்த உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இப்போ போகும்பொழுது அவங்க பெரிய நிலையில் இருக்காங்க, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை வந்து எம்பிஏ பிஇ முடிச்சுட்டு, பிடெக் முடிச்சுட்டு, பிஇ முடிச்சுட்டு, எம்பிஏ முடிச்சுட்டு அந்த கம்பெனியை நடத்துகிறாங்க, டைரக்டராக இருக்காங்க. இவங்க ஒரு 5 வருஷமாக சொல்கிறாங்க, எங்கள் வீட்லேயே ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து தங்கிட்டு அந்த கம்பெனியை ரன் பண்ணோமா. நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுங்கள், எங்கள் மாமா பொண்ணு. நான் சொன்னேன், நான் அது வரையும் சொல்கிறேன், சரிம்மா நான் தலையாட்டிட்டு வந்துடுவேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக நான் போகும்பொழுது அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வண்டியை எடுக்கிறேன், ஓடி வந்தாங்க மாடியிலேருந்து. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம், அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் சொல்லிக்கிட்டே சொன்னாங்க, பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை சொன்னேன். நான் அன்றைக்கி தீர்க்க தரிசன வார்த்தையாக சொன்னேன், அம்மா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் தான் ஆகணும், நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் எதிர்காலத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இதை மட்டும் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவசரத்தில். 1 மாதம் கூட நடக்கலை, ஃபோன் வருது, எங்கள் பொண்ணுக்கு நல்ல நீங்கள் சொன்னபடியே அவங்க சொன்னாங்க, அப்படியே வந்துச்சுன்னா முதல் ஃபோன் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னா. நான் அது கூட யோசிக்கிறேன். அது சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அது சொல்லி முடித்து 1 மாதம் ஆகலை, உறவுகளிலே வேலை செய்யக்கூடிய, மும்பையிலே பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்துட்டான். ஆமாம், திருமணம். இப்போ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து தங்க வேண்டியதில்லை, இவங்க தான் போகணும். நான் கேட்டேன், அது எப்படிம்மா, எப்படி இங்கே வந்து தங்குவாங்களா? இல்லை, அவங்க பெரிய மும்பையில் பெட்ரோலியம் இன்ஜின் கம்பெனிக்கு பெரிய இன்ஜின், அங்கே தான் போய் சேரணும். ஆண்டுடைய திட்டத்துக்கு நம்ம தடை போடுறோம், புரியுதுங்களா? நான் சொன்னது என்ன ஒப்பு கொடுக்குறேன்னா, என்னை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்கள், என்னை இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய திட்டத்துக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் பொறுத்து, புரியுதுங்களா? இதை பெரியவங்களும் சொல்லு, சின்னதை நாம் என்ன சொன்னோம், நாம் விருப்பம் தான் நடக்கணும். இதுதான் நான் சொன்னேன். அந்த பிள்ளைக்கு என் திருமணம் நடக்கலை 5 வருஷமா. இதுதான் இவங்களே ஒரு வரையறையை போட்டுட்ருக்காங்க, இப்படி வேணும் அப்படி வேணும், எங்கள் வீட்லேயே இருந்து ஒரு மாப்பிள்ளையாக இருந்து போனோம் நடக்காது, புரியுதுங்களா? அதனால் சொல்லிட்டா ஏசாயா 46:11, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். சொல்லுங்கள், சொன்னாராம் நிறைவேற்றுவாராம், சொன்னதை செய்கிற தேவன். யாக்கோபுக்கு சொல்கிறாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டோம்பா. கைவிட்டுட்டாரா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற செய்தியிலே இதுதான் வரப்போகுது. நான் சொல்கிறேன், சொன்னால் நடக்கும், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். அப்போ நான் நீங்கள் சொல்கிறேன், நீங்களும் யார் தெரியுமா? அவருடைய திட்டத்தில் இருக்கீங்க, புரியுதா? உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமாம், அவருக்கு சித்தமானது இல்லாமல் செய்வார்னு யோபுல நம்ம வாசிக்கிறோம்ல. சித்தம்னா திட்டம், பிளான்ஸு, விருப்பம்னா ஆலோசனைன்னா திட்டம்தான். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய ஆலோசனை, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள், எங்கள் வீட்டில் 5 பெண் பிள்ளைகள். அப்போது எங்களை 3 பேரையும் ஆண் பிள்ளைகளை எங்கள் அப்பா அம்மா இவங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அது ஒப்பு கொடுத்துட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் எங்கள் வீட்டில் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். நான் படிச்சுட்டு உலக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, உங்கள் 3 பேரையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான்? எங்களை கேட்காமலேயும் அவங்க ஒப்பு கொடுத்துட்டான், புரியுதுங்களா? எங்கள் அண்ணன் உலகத்தில் பல காரியத்தை செஞ்சுருந்தார். கடைசியில்
இது எப்படி ஊழியம் வந்துச்சுன்னா 87 எங்கள் தம்பி முதன்மையாக கடைசி அவர் என்னோட 4 வயசு சின்னவர். அவர் முதல்ல வேதாகம கல்லூரிக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு போய் ஊழியம் செய்து கொடைக்கானலில் படித்து அவர் 2 இடத்துல வத்தலை கொண்டு பெரும்பார் அதில் 2 சபையை நடத்திட்டு இருந்தார். அவர் 90லே பிரசங்கம் பண்ணுவார். அவர் 90க்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுவார், வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார். நான் 89 தான் ஊழியத்துக்கு வந்தேன். இடையில பாருங்கள், எம்ஏ முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சித்தத்தின்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன். எங்கள் அண்ணன் 93ல் ஊழியத்துக்கு வந்தேன். அப்படி தலை கீழே 2 பேர் ஊழியத்தை செஞ்சுட்டு ஆண்டோடைய திட்டத்துக்கு போயிட்டாங்க. நான் இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன். அப்போது எங்கள் சபை விசுவாசி ஒரு மூத்த ஊழியர் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறாரு. எங்கள் தம்பியை சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு பிறகு இந்த சபையை கடைசியில் படிக்கிறான வேதாகம கல்லூரி பண்ண யாமிசையா அப்படின்னு நடத்த போகிறேன். அப்போது எங்கள் அப்பா சொன்னார், அவன் இல்லை இவன் தான் நடத்துவான். அவன் இல்லை என்ன இன்றைக்கி பாருங்கள் 3 பேரில் 3 பேரும் இந்த 2 பேர் நான் அந்த ஊழியத்துக்கு நடத்தலை. அவருடைய வேலை வந்துச்சு. ஆண்டவர் என்ன உருவாக்குனார். இன்றைக்கி அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எங்கள் அப்பா இறந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 19 வருஷம் எப்படி நிறைய பேர் நினச்சாங்க தெரியுமா? ஊழியக்காரருடைய மேன்மை தெரியாது. ஆளை பார்த்து வர கூட்டம் அன்னைக்கே இருக்குது, இன்றைக்கும் வருது. நிறைய பேர் நம்முடைய அற்பமான நிலையை பார்த்து அற்பமாக எண்ணுவாங்க. எங்கள் அப்பா இறந்த பிறகு நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சபையை விட்டு போயிட்டாங்க. எந்த ரீசனும் கிடையாது. ஏன்னா அப்பாவை பார்த்து வந்தவங்க போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னோடு இருந்து செய்கிற கிரியைகளை பார்த்து மனநொந்து போய் ஆட்களை அனுப்பி சொன்னாங்க, நாங்கள் இந்த சபையை விட்டு போனதே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா யாரை பார்த்து வராங்க? ஐயாவை பார்த்து வரக்கூடாது, புரியுதுங்களா? அவரை பார்த்து தான் வரணும், புரியுதுங்களா? அவரை பார்த்து தான் வரணும். அவரை பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஓடணும். மன வருத்தப்பட்டிருக்காங்க. ஐயோ, இன்றைக்கி போனவங்களாம் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அந்த சபையாக அது. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், இன்றைக்கி கூட நான் விசுவாசத்தில் தான் வேலை செய்கிறேன். நான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் அதுக்காக என்ன, எனக்கு கிடைக்கிறத அப்படி ஊழியத்தில் போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அடுத்தது என்னென்னா அவர் அனுப்புவார், புரியுதுங்களா? நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம், இது எனக்கு 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 அப்படிலாம் இருக்கக்கூடாது. முகவரியாக தான் சொன்னேன். இன்றைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். போதுமா? போதும். அவர் உனக்கு சொல்லுங்க, அவர் உனக்கு இதுதான். நான் பொதுவாக எங்கேயும் வெளியில் கூட்டங்களுக்கெல்லாம் நான் போடுறதில்லை. எனக்கு ஊழியத்திலே நேரம் அதில் அதிகமாகிடுச்சு. இந்த திருமணம் நடத்துறது, கூட்டம் நடத்துறது, இதை இப்படி வீடு இப்படியே நிறைய திருமணங்கள் நடத்தும் போகிற இதே இதில் நான் அவ்வளோ வெளியில் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கறதில்ல. தம்பி சொன்ன அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நாளில் எப்படி இருக்க சொன்னில்ல, சரி ரொம்ப கட்டாயம் இருந்து சரி வரல. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உனக்கு துணையாக இருப்பார். ஆச்சரியப்பட்டுட்டேன். அவர் உனக்கு சொல்லுங்கள், அவர் உனக்கு இந்த புது வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் கூட யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் சரி, அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும், புரியுதுங்களா? எல்லா நிலையிலும் அவர் நமக்கு துணையாக இருப்பார். இது யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், கோலும் தடியுமாக போனவர், தனிமையாக போனவர், நான் உனக்கு சொன்னதை செய்யுமல்ல, உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். இவர் சீரியா தேசத்துக்கு போனார். போன இடம் யார் தெரியுமா? இவர் அப்பாவையும் ஏமாற்றிட்டாரு, அண்ணனையும் ஏமாற்றிட்டார், புரியுதுங்களா?
ஆனால் அங்கே ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா? யார்? 14 வருஷம் 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அன்னைக்கு சம்பளமே கொடுக்காம வெயிலையும் பனியிலும் மழையிலும் வாழ்க்கை போராட்டத்தில் துஷ்ட மிருகங்களோடு போராடி வாழ்ந்துருக்கிற 14 வருஷம். இப்படி ஒரு ஆள் ஏமாளி இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. பெண்களுக்காக இப்படி இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாருங்க. சரி, அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். எத்தனை முறை? ஆமாம், நீ ஒரு முறை தான் ஏமாத்தினேன். ஒருத்தர் 10 முறை உன்னை ஏமாத்துறது ஆள் அங்கே இருக்கு. ஆனால் அவர் சொல்ல, எங்கள் தேவன் மட்டும் எங்கள் கூட இல்லைன்னா, அவர் பார்த்து நாம் பார்த்து சொல்ல, லாபானை பார்த்து, நீ என்ன வெறுமையாக அனுப்பியிருப்பேன். சொல்லுங்கள், நம்ம அப்பா மட்டும் நம்ம கூட இல்லைன்னா உலகம் நம்மளை ஏமாத்திடும். நீ வெறுமையாக தான் இருப்ப. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போகும்பொழுது வெறுமையாக போகிறது கிடையாது. புரியுதுங்களா? சம்பளமே இல்லாமல் 430 வருஷம் அடிமைத்தனமாக வேலை செஞ்சுங்க. அவங்க வாழ்க்கை உழைப்பெல்லாம் சாப்பிட்டுட்டான். பார்வோனுடைய ஜனங்களும் வாழ்க்கையை கசப்பாக்கி மாற்றிட்டான். இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை போராட்டத்தை. ஆனால் சொல்கிறார், நீ வெறுமையாக போக மாட்டேன். ஆமாம், என்ன நடந்து தெரியுமா? யாத்திரா 12ஆம் அதிகாரத்தை வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. இரவுல பார்வான்னு சொல்கிறேன், இப்பொழுதே நீங்கள் போகலாம், இப்பொழுதே போய் நீங்கள் ஆராதிக்கலாம், உங்களுடைய விருப்பத்தின்படியே போகலாம். அப்போ ஜனங்க போய் ஜனங்களிடத்தை சொல்கிறாங்க, வஸ்திரத்தை கொடுங்க, இதை கொடுங்க, நகையை கொடுங்க, அதை கொடுங்க. அவன் எங்கள் பிள்ளையே போயிட்ட பிறகு இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு, எல்லாத்தையும் வாரி கொடுத்து அனுப்பிட்டாங்க. புரியுதுங்களா? வெறுமையாக வரல. அதே போல் தான் யாக்கோபு கூட சம்பளத்தை மாற்ற நினச்சான். லாபான் முடியல. தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். அதனால தான் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15, 16 நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி மீட்ட தூதனுமானவர். யார் கூட போனது? அங்கே போயிட்டார். புரியுதுங்களா? ஏமாற்ற முடியல, அவனை ஏமாற்ற முடியல. சகோதரன் 400 பேரோட வரான். அவள் தான் இரவோடு தான் போய் நீர் என்ன ஆசீர்வதித்தாளுடைய போக விடமாட்டேன்னு சொல்லி போராடுறாரு. ஆண்டவர் அங்கேயும் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கமான ஏசா தன் சகோதரனை கட்டி பிடித்து அழுகிறான். பாருங்க, இவனுடைய வெகுமதியெல்லாம் சொல்கிறான், சகோதரனே எனக்கு போதுமானதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், ஏசாலாம் சேர்க்கட்டவன், அவனுக்கு எதுவே இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு தொடர்பே இல்லை, போதுமானது எனக்கு இருக்கிறது என்று ஒரு திருப்தி இருக்கிறது. புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது என்ன? ஏசாவுக்குள்ள ஒரு மன திருப்தி இருந்தது. ஆகாப்பு அந்த நாபோத்தை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய இடத்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, அதை நான் கீரை கொள்ளையாக மாற்றுறேன். இன்றைக்கி திராட்சை தோட்டம்னா தேவனுடைய சபைகள், தேவனுடைய சபைகளை பிசாசு இன்றைக்கி கீரை கொள்ளையாக மாற்ற ஆரம்பிச்சிட்டான். பிடிப்பாக இருக்கணும். புரியுதா? பாருங்க, ஒரு ராஜா கேட்குறான், உன்னுடையது எனக்கு கொடுன்னு. ஆனால் ஏசா சொல்கிறான், உன்னுடையது உனக்கே இருக்கட்டும். இன்றைக்கி மன திருப்தியோடு வாழ்க்கையில் வாழ்வோம். அவர் சொல்கிறாரு, அந்த எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமாண்டவர் என் கூட தான் இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆதரித்து வந்த தேவன். ஒரு நாளாவது நினச்சப்பா, நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி 60 வயசு முடிஞ்சிடுச்சு, ஒரு வாலிபனை போல தான் பேசுகிறேன், வாலிபனை போல தான் ஓடுறேன். வெயில் மழை பனி கார் இருக்குது, எனக்கு கார் எடுத்துன்னு போக மாட்டேன் அந்த வெயிலில். அப்படியே ஏன்னா அந்த வெயிலை தாங்கக்கூடிய பவர் எனக்குள்ளே இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கூட ஆலயத்துலேருந்து 1:30 மணிக்கு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். பயங்கர வெயில், அதை தாங்கக்கூடிய பவர் எனக்கு இருக்குது. புரியுதுங்களா? மழையோ, ஐயோ மழை வந்துட்டா என்ன பண்ணுது? கொடைகடலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமாம், அந்த வண்டியில் செல் மட்டும் தூக்கி உள்ளே போட்டு நனைஞ்சிட்டு வரும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவருடைய பலன் நமக்குள்ளே இருக்கிறது. காலையில் சொல்கிறாரு, மோசே அனுப்பும்போது இருந்த பலன் இன்றைக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாள் என்ன விசுவாச அறிக்கை சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய.
இப்போ யோசேப்புக்கு பாருங்க, அவருக்கு துணை இருந்தார். அந்த துணையினாலே யோசேப்பு பார்த்து சொல்றாரு, அவர் உனக்கு துணையாக இருப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார் இல்லையா? ஆதியா 39ஆம் அதிகாரத்தில் இருந்த கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால தான் போத்திபாருடைய வீட்டிலே காரிய சித்தியுள்ளவனாக தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியவராக இருந்தபடி எல்லாத்தையும் வீட்டில் ஒப்புடுத்துட்டான். எந்த குற்றமும் செய்யாமல் அவனை சிறைச்சாலையில் கொண்டு போனாங்க. அதே 39 21 23 வாசங்களாம் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய 23 தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். எங்க சிறைச்சாலையில் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம சிறைகள்லாம் நீங்கள் நிறைய பேர் உள்ளே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க நம்ம சிறைகள்லாம் எப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்கள். 105ஆம் சங்கீதத்தில் அவன் கையும் காலையும் விலங்கு போட்டு கட்டி வச்சுருந்தான். புரியுதா? இருக்குது, புரியுதா? சில நேரங்களில் அனுகூலமானவர்கள் இருக்கும் பொழுது நடத்துவாங்க. கையும் காலையும் விலங்கு போட்டு கட்டி வச்சுருந்துருக்கிறாங்க. தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? அது வரைக்கும் அங்கே தான் இருந்தான். எங்கே இருந்தான்? ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டான். அந்த 2 பேர் வந்தாங்களே, அந்த 2 பேருக்கும் அந்த சொப்பனத்தின் காரியங்களை சொன்ன பொழுது பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்கிறான், நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை கொஞ்சம் நினச்சிக்க, ஒரு குற்றமே செய்யாமல் நான் உள்ள இருக்கேன். அவன் மறந்து போயிட்டான். புரியுதுங்களா? உலகம் உன்னை மறந்து போயிடும். ஆனால் உன்னை மறவாதவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்கு தரிசனங்களை கொடுத்தவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். புரியுதுங்களா? தேவனுடைய வசனம் புடமிட்டுட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது, இது அப்போஸ்தலர் 7:10 ராஜா ஆளை அனுப்புகிறான். எல்லா கட்டுகளும் அழுக்கிறான். அப்போ தான் சவரம் பண்ணுறான், முகசவரம் பண்ணுறான், வஸ்திரம் மாற்றுறான். பாருங்க, எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவித்தான். இவர் ராஜா கிட்ட போடுறான். 41ஆம் அதிகாரம் 40 வாச பாருங்க. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன பிறகு ராஜா சொல்கிறான், உன்னை போல வேகமுள்ள மனுஷன் இந்த தேசத்திலே கிடையாது. யார் சொன்னது? உன்னை போல வேகமுள்ள மனுஷன் இந்த தேசத்திலே கிடையாது. அப்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானத்தை ஒரு சிறைச்சாலையில் இருந்து போகக்கூடிய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் மேலிருந்த அபிஷேகம் என்ன? தேவனுடைய பிள்ளையே சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் சிறைச்சாலையில் அவங்களோட தான் வேதனைப்பட்டு இருந்தார், அவங்களோட தான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவன் நினச்சான் என் வாழ்க்கை முடிய போகுது, சிறையில் முடிய போகுது, நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் அடுத்தது என்ன தெரியுமா? ஆமாம், பார்வன் சொல்கிறான், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கையும் காலை கூட அசைக்க முடியாது. எங்கே இருக்கிறார் அவரே? பெரிய தேசாதிபதி 2வது ரதத்தில் போகிறார். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஒரு வித குற்றமும் செய்யாமல் இந்த போத்திபாருடைய மனைவியும் அவன் போத்திபாரும் சிறைச்சாலையில் போட்டாங்க, விசாரணையே இல்லாமல். அடுத்தது யார் விழுந்திருப்பாங்க? சகோதரர்கள். அதுக்கு பிறகு தான் 2 வருஷம் கழித்து தான் வந்தாங்க. முதல்ல அடுத்த நிமிஷமே போத்திபாருடைய மனைவியை வந்து அறிக்கை பண்ணியிருப்பாங்க, கன்ஃபஸ் பண்ண. ஒரு குற்றம் செய்யலை, நாங்கள் தான் பண்ணோம், நான் தான் இந்த குற்றத்தை பண்ணேன். யோசேப்பு ஒரு குற்றத்தை செய்யலை. யோசேப்பு நினச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம் அவங்கள. யோசேப்பு நினச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு ஆகாரமும் போகாதபடி தடை பண்ணியிருக்கலாம். யோசித்து பாருங்கள். பார்வோனுடைய குடும்பத்துக்கு தகப்பனாக மாற்றிட்டார் ஆண்டவர். இது தேவனுடைய உதவி, தேவனுடைய துணை. அதனால தான் சொல்கிறாரு, அவர் உனக்கு துணையாக இருப்பார். அப்போது துணை என்பது ஆண்டவருடைய துணை நமக்கு அவசியம். நீங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று 2 நாளாகும் 19:11 நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு உண்மையுள்ளவனாக உத்தமனாக வாழ்ந்தான். தானியேல் அந்த அந்நிய தேசத்திலே அவனை கொண்டு போனாங்க. முதல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? தானியேல் 1:8 தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். இவன் வேற தேசத்துக்கு போயிட்டான், ஆனால் ராஜாவின் போஜனம் என் இருதயத்தை தீட்டப்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையிலே நான் எனக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் நீங்கள் தீர்மானம் போடணும். புரியுதுங்களா? உங்கள் இருதயத்தில் உலக வேலைக்கு போகிறீங்க, உலகத்தில் நடக்கிறீங்க,
உலகத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய இருதயமானது தீட்டுப்படக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு நீ வாழ்ந்தால் உனக்கு தேவனுடைய தயவு கிடைக்கும். தானியேல் 6:10 3 வேளை ஜெபிக்கிறவன், 6 நாளில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். 6:3 பிரதானிகளுக்கு தலைவன். தேவனுடைய பிள்ளைகளே 6:28 தரியினுடைய நாட்களிலும் கோரேசனுடைய நாட்களிலும் காரியம் ஜெயமாக இருந்தது, ஜெயமாக இருந்துச்சு. இந்த தரியு ராஜாவுக்கு கூட தேவனுடைய துணை கிடைச்சிருக்குது. யாரால? தானியேல் அல்ல. 11:1 அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? ஒரு ராஜாவுக்கு. ஒரு உண்மையான ஒரு மனுஷனாகிய தானியேல் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதே தேவனுடைய துணை ராஜாவுக்கு கிடைத்தது. புரியுதுங்களா? இன்றைக்கி நாம் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டு நாம் செயல்பட்டால், ஆண்டவர் நம்மோடு இருந்து செய்தால், ஆண்டவர் நமக்கு மட்டுமில்லை துணை, நம்ம வேலை செய்கிற முதலாளியில் அவருடைய கண்களிலே தயவு, அவருக்கும் தேவனுடைய துணை கிடைக்கும். திடப்படுத்தவும் பலப்படுத்தவும். நீங்கள் ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 7-9 இந்த 2 வசனத்தை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்க. அவர் உங்களுக்கு துணையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட்டு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு கூட இருப்பாருன்னு சொன்னால், துணை என்னன்னா நம்ம கூட இருக்குது, அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஈசாக்கோடு தேவன் இருந்தார். அந்நிய தேசத்திலே பஞ்ச நாட்களில் போய் விதைத்தான், 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனாக மாறினான். அந்த ராஜாவும் ஜனங்களும் பொறாமை கொண்டு அவனை துரத்திட்டே போனாங்க. ஆபிரகாமின் நாட்களில் தோண்டின துறையிலெல்லாம் தூர்த்து போட்டுட்டாங்க. பொறாமை நாவி இப்படி தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? பொறாமை நாவி எங்கேயோன்னு வராதுன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாடகை வந்த வீட்டில் ஒருத்தர் ஏசி போட்டாங்க. 2 குடும்பம் இருக்குது. ஒருத்தர் ஏசி போட்டாங்க. அவங்க ஏசி போட்டோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க சொல்கிறாங்க, நாங்களும் ஏசி போகிறோம், எங்கள் பையன் இன்றைக்கி எத்தனை வந்து இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கி ஏசி போட்டுருவோம். என்னது? அவங்க ஏசி போட்டால் ஆண்டவரே அவங்க ஆசிரியை விட்டு நம்ம சொல்லிட்டு போகணும். ஆனால் அந்த பொறாமையின் ஆவிகள் அங்குள்ளே வேலை செய்து பாருங்கள், எங்களாலே ஏசி வாங்க முடியும், எங்கள் பையன் இன்றைக்கி ஏசி வாங்கிட்டு வந்து இறக்குறான்னு சொல்லி. புரியுதுங்களா? ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது, அவருடைய சித்தத்தின்படி தான் கிடைக்குது. புரியுதா? அவன் வீடு கட்டுறான்னா, ஐயோ அவன் வீடு கட்டுறானே, என்னால் வீடு கட்ட முடியும், எரிச்சல் படாத, கையை நீட்டி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நான் போகும்போது பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறப்ப அங்கே நிறுத்தி, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஆலயத்தை இந்த பகுதியில் நீங்கள் கொடுத்தீங்களப்பா, நன்றிப்பா. அது சிஎஸ்ஐ ஆலயமாக இருக்கும், அது சிபிஎம் ஆலயமாக இருக்கும், இப்படி சொல்லுவேன். அதே போல் விலைவே இந்த காரில் போகும்பொழுதே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களா, இப்படி நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்குள்ள அவன் வாங்கிட்டானா நானும் வாங்கினேன், போய் கடனில் போய் மாட்டேன். என் உறவுகளில் அப்படி தான், கடனில் போய் மாட்டிடுவான். ஏன் தேவையில்லை, அவன் வாங்கிட்டான் காரு, அதெல்லாம் வேணாம். உனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்திலே உனக்கு செய்ய வேண்டியது ஆண்டவர் கொடுப்பார். அதை நம்ம விசுவாசிக்கணும். நமக்குள்ள பொறாம துரத்திட்டான். யோசிச்சு பாருங்க, அப்படி தான் உலகம். ஆனால் அவருடைய வளர்ச்சியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்கவே முடியல. கடைசியில் நிச்சயமாக கர்த்தர் ரொம்போடு இருக்கிறார் என்று உங்கள் கூட இருக்கிறத உலகம் பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசிறீங்க? ஆமாம். இந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை யோனத்தான குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் துணை நிற்க இன்று அவன் காரியத்தை நடப்பித்தான். எதனால் நடத்தினா? தேவனுடைய துணையினால தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. என்ன காரியம்? அவனும் ஆயுததாரியம் போகிறான். 6வது வசனத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த வருஷத்தில் நான் சொல்ல போகிறத செய்ய போகிறத இன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் சொல்லணும் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக
ஒரு காரியத்தை செய்ய சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்யத்தான் போறார். அவங்க செஞ்சார், இவங்க செஞ்சார். உனக்காக ஒரு காரியத்தை செய்யதான் போறார். அதை நீ விசுவாசிக்க. ஒரு நாள் சொல்லணும். ஆமா, சூழ்நிலை அனுகூலமற்ற நேரங்களாக இருக்கலாம், வாழ்க்கையிலே போராட்டமாக இருக்கலாம், நீ போகிற வழி ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கிறான். யோபு போன பாதை நண்பர்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆமா, அவர் மட்டும்தான் அறிவார். நான் போகிற வழியை அவர் மட்டும். அவர் என்னை சோதித்த பெண் சுத்த பொண்ணாக. நம்ம இன்னொன்று சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் விசுவாச அறிக்கை சொல்லிட்டு போகிறேன், தினமாக சொல்லணும். வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க. என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் 2006 அந்த பகுதியில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இது. நான் நடைப்பயிற்சி போவேன். அப்போ என்ன சொல்லிட்டு போவேன் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர். இதை நீங்கள் சொல்லி பாருங்க, விசுவாச அறிக்கை. என் மீட்பர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அது சொல்கிறேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே அதான் பார்க்க. என்ன சொல்கிறேன்? உங்கள் கண்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை பார்க்க தான் போகுது. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு 99 ஒரு காலகட்டத்தில் என் நண்பர், என் கூட படித்தவர், அவர் நல்ல இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் அவருக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு அவர் சொல்லுவார், எனக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு. என் கண்ணை திறந்தா வனாந்தரமாக தான் தெரியும். என் கண்ணை திறந்து பார்த்தா எப்படி தெரியும்? வனாந்தரமாக தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரனுக்கு வேலை பிடிச்சி செஞ்ச வேலையே 30 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்ச திடீர்னு வேலையை விட்டுனா பல மாதம் சம்பளம் கொடுக்கல. அவர் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி என் கண்ணை திறந்தா செழிப்பான ஒரு வயல்வெளியாக தான் இருக்குது. யோசிச்சு பார்க்குறேன், புரியுதுங்களா? நான் யோசித்தேன். அவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்குது. இப்போ கூட நான் வரும்பொழுது ஃபோன் அடிக்கிறார், என்னால் எடுத்து பேசக்கூடிய நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், புரியுதுங்களா? அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை நிலை மாறும். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி என் வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அதனால தான் 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அவர் செய்ய உங்கள் வாழ்க்கையில் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் செய்ய போகிறார் இந்த வருஷத்தில். எத்தனை பேர் விசுவாசிங்க? பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு. பிளான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. என் திட்டத்தை அவர் அறிந்தபடிலாம் நீங்கள் சொல்கிறேன். உங்கள் திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்தந்த நேரம் வந்தால் தான் அந்த திட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது என் பையன் போகும்பொழுது திடீர்னு ஒரு பைக் ஷோரூமை பார்த்து சொல்லுவான், அப்பா எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்குதுப்பா. அப்போ அவன் சின்ன பையன் இது ரொம்ப பிடிக்குதுப்பா இந்த பைக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி வாங்கி தரேன். அப்போது அவனுக்கு வாங்கி தர முடியுமா? அவங்களுக்கு விரும்புகிறதெல்லாம் கையை காட்டுறதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர முடியாது. புரியுதுங்களா? நேரம் வந்தால் அவனுக்கு என்ன வேணும்னா உயர்ந்த பைக் எங்கள் மனைவி வாங்கி கொடுத்தான். ஒரு 4.25 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தான். அவன் கல்லூரிக்கு போகிறது ஒரு காரணம் வாங்கி கொடுத்தேன். யோசிப்பா, அவன் கேட்கவே இல்லை. ஏன்னா அந்தந்த நேரத்தில் அதை செய்யக்கூடிய தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதீங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொன்ன யோனத்தான் என்ன சொல்கிறாரு? நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் வாசனம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களுக்காக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உருவாக்கப்பட்டது. வெளியில் போனவங்க, சண்டை போட போனவங்க எல்லார் மத்தியும் பெரிய கலக்கம். அவளுக்காக துணையாக இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் கிடையாது. உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய தான் போகிறார். அனுகூலமற்ற சூழ்நிலை, அனுகூலமற்ற நேரங்கள்,
வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என் கூட இருக்கிறாரு, எனக்காக ஒரு காரியத்தை செய்யலாம். யாத்திராகம் 14 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கடி இல்லை, செங்கடலுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், பார்வோனுடைய சேனையை பின்தொடர்ந்து வருகிறது. அங்கே எகிப்தில் கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தரத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி மோசே ஆரோனும் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. மோசே சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்களுக்கு துணையாக இருக்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்களுக்கு துணையாக இருக்கிற தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக நீதி செய்வார். அதே யாத்திராகவும் நேரம் இல்லைன்னு சொல்கிறேன். 14:25 அவங்க சொல்கிறாங்க, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை விட்டு ஓடி போவோம். ஏன்னா எங்கே கொண்டு வந்து நடு சமுத்திரத்தில் கொண்டு வந்து உருளையெல்லாம் கட்டிட்டார். நம்ம கார் வீலெல்லாம் கட்டிட்டான், வண்டி ஓடுமா? இங்கே என்ன கூட தள்ளிட்டு ஒன்றும் பைக் என்ன கூட இழுத்துட்டு போகலாம், காரை ஒன்றும் பண்ண முடியாது. ரதத்தோடைய வீலெல்லாம் கழட்டி போட்டுட்டார். இன்றைக்கி அந்த வீலெலாம் இருக்குதான் சிவந்த சமுத்திரத்தில், ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கார். புரியுதுனா? எங்கே காட்டியிருக்கிறாரு அங்கே வந்து காட்டிட்டார். அப்போ சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை விட்டு நம்ம ஓடி போயிடுவோம். கர்த்தர் அவளுக்கு துணையாக இருந்து யுத்தம் பண்ணுறார். நம்ம கூட இருக்கிற தேவன் யார்? உனக்குள்ளே துணையாக இருக்கிற தேவன் யார்? உனக்காக யுத்தம் பண்ணுவா. ஒன்றும் போக முடியாது. நான் அடிக்கடி யோசிப்பேன், இவ்வளோ குடும்பப்படுத்தினவங்களை பார்வோன் சேனையை இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அப்படி ஜீவனை கசப்பாக்கினான். ஏன் தான் இந்த உலகத்தில் வாழும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைக்கு. ஆனால் எங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தாரு? ஆமாம், அக்கறைக்கு போன பிறகு பார்வோனும் அவனுடைய சேனையும் கடலிலே மிதக்கக்கூடிய நிலையை தான் பார்த்தாங்க. புரியுது? அதனால தான் யாத்திராகம் 15 அதிகாரம் 1-10 அவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிறவன் பெரியவர், உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிறார், உங்களுக்காக நீதி செய்கிறார். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அனுகூலமற்ற நிலை நிறைய வந்துச்சு. அந்த சனகிரி பிரான்ச்சான் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டான். என்ன செய்ய போகிறதுன்னு தெரியல. அவனுடைய சேனாதிபதி ரப்சாகே தேவன் அவ்வளோ நிந்திக்கிறான், இஸ்ரேல் ஜனங்களை நிந்திக்கிறான். அவ்வளோ பெரிய அவமானம். ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த நாள் பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெற்றுக்கொள்ளவோ பலன் இல்லை. தூஷணம் நிறைந்த ஒரு நாள், கண்டிதம் நிறைந்த ஒரு நாள். அப்படி வந்து வரும் வாழ்க்கையில். பிள்ளை பேர் நோக்கி இருக்குது, பெற்றுக்கொள்வது பலன் இல்லையோ. ஆனால் அது 2 அதிகாரம் 7-8 அவர் சொல்ல, அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். சொல்லுங்க, உலகத்தோடு இருக்கிறது என்னது? மாம்ச புயம். அவன் பேசுவான், அவன் இஷ்டத்துக்கு பேசுவான், என்னென்ன வார்த்தை இருக்கிறதோ எல்லாம் பேசுவான். இதுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்று சொல்கிறார். இந்த மாம்ச புயம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்தோன்னா அவ்வளோதான், நம்மளால் கொடுக்க முடியாது. சொல்கிறாரு, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தக்கூடியவன் நம்முடைய தேவன். சொல்லுங்க, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். ஆமாம், உங்கள் கூட இருக்கிறது சாதாரண இல்லை. போய் சண்டை போட்டாங்களா? ஜனங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. 20ஆம் வசனம் 21 எசேக்கியா போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் அபயமிட்டாங்க. தேவன் ஒரு தூதனை அனுப்பினான். ஒரே இரவிலே 1,85,000 பேரை அந்த தேவதூதன் கொண்டு போட்டுட்டான். இவ்வளோ பேரை சாவடிச்சிட்டாரு தேவதூதனை. ஒரு தேவதூதன் பவர். அதனால தான் இயேசு கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் வேண்டிக் கொண்டால் பாருங்க 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர். ஒரு தேவதூதன் 1,85,000. அப்போ ஒரு லேகியோன்னு 6,000. 12 ஆமாம் 6,000 72,000. 72,000 தேவதூதர்கள் இறங்கி வந்தால் உலகமே இருக்கு. புரியுதுங்களா?
உலகமே இருக்காது. ஒரு தேவத்தினுடைய பவர் எவ்வளோ, அதுவும் எப்படின்னா எனக்கு ரஷ்யாவும் இந்த உக்ரைனை சண்டை போடுது, 3 வருஷத்துக்கு மேலே சண்டை போட்டிருக்காங்க. இறந்தவங்க எவ்வளோ தான், தேசமே நாசமாக போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க என்ன 1 லட்ச ரூபா இவ்வளோ தான் சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே இஸ்ரேலுக்கும் அந்த பாலிஸ்தீனுக்கும் இந்த சண்டை போடுறதுலாம் அதுவும் குறையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. குண்டு போடுற நாளில் இப்படி சொல்கிறாங்க. பட்டயமே இல்லாமல் ஒரு தேவதூதன் 1,85,000 பேர் கொல்லும் பொழுது சத்தமே இல்லை, எல்லாம் சைலண்ட் கில்லிங்கில் போயிட்டுருக்கு. ஆனால் ராஜா மட்டும் உயிரோடு இருக்கிறான். காலையில் எழுப்புறான், 1000க்கு அதிபதியை ஓடி தட்டுறான், 100க்கு அதிபதியை தட்டுறான், சேனாதிபதியை தட்டுறான். ஒருத்தனுக்கும் ஜீவன் இல்லை, இவன் மட்டும்தான் ஜீவனோடு இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் இவனை கொல்ல முடியாதா? ஏன்னா தெய்வத்தை நிந்தித்தவனுக்கு இந்த தண்டனை தான். செத்த முகத்தோடு தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போனான். செத்த முகத்தோடு தேசத்துக்கு. ஆமன் கூட மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை உருவாக்கிட்டு அதுக்கு பர்மிஷன் கேட்கறது தான் வந்தான். பர்மிஷன் கேட்டு ராஜாவுடைய அனுமதியோடு மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போட்டுட்டு போயிடலான்னு வந்தான். ராஜாவுக்கு தூக்கத்தை வர விடலை. நம்ம அப்பா என்னென்ன வேலை பண்ணுறா பாருங்க, தூக்கத்தை வர விடலை. அவன் செய்த நன்மைக்காக ஒரு காரியத்தை கனத்தை கொடுப்பதற்காக ராஜா யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ராஜா கணம் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும்? இவருடைய ஆசை ராஜாவை போல முள்முடி போடணும், ராஜாவை போல வசரம், ராஜாவை போல குதிரையில் போகணும், ரதத்தில் போகணும், இப்படின்னு ஒரு ஆசை இவனுக்கு நிறைய நாள் இருந்திருக்கு. இதை சொன்னோடனே ராஜா சொல்லி நினச்சா நமக்கு தான் பொழுது அப்படின்னு. ராஜா சொன்னார்ப்பா, அங்கே வாசலில் இருக்க ஒருத்தால மொர்தெகாய், அவனுக்கு போய் செய்வான். யோசிச்சு பாருங்க, முக்காடு போட்டு போனான். எப்படி போனா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவனாவது எழும்புனா இந்த தேசத்தில் அவன் முக்காடு போட்டுட்டு போவான். அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு எத்தனையோ முறைகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் எங்கள் சபையில் பிஜேபி ஒரு தலைவருக்கு நாங்கள் ஞானசன் கொடுத்துருவோம். புரியுதில்ல? ஆமாம், பிடிச்சின்னு வந்தால் கொடுத்துருவோம், அடுத்த நிமிஷம் கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதுவும் அந்த நேரங்கள் என்ன தெரியுமோ, மதம் மாற்று தடை சட்டம். அப்போ தான் நிறைய பேர் கொடுத்தோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, மாற்றம் வரேன்னா நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த தேசத்தில் வரணும். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரை தவிர நான் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? வாலிப பிள்ளைகள் எப்படி சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற அப்படின்னா, புரியுதுங்களா? நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? ஃபோனில் எதையும் வச்சிருக்கக்கூடாது. அப்பா அம்மா கூட சரி, எதையும் வச்சுருக்க, எந்த நடிகரையோ எந்த நடிகையோ ஃபோனில் வச்சுருக்கக்கூடாது. இது நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள். என்னுடைய அறிவுரையாக நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். நான் என் சிறு வயதில் என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். சின்ன பையன், இந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்களே படிக்கிற வயசில், அப்போ நாங்கள் ஆலயம் தான் எங்களுக்கு. பெண்கள் கூட்டமாக இருந்தாலும் பேண்ட் அடிக்கிறதுன்னு அங்கே நான் தான் போய் உட்காந்துப்போம். எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் தான் இருப்போம். இந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் தான். போய் உட்காந்துட்டு அன்றைக்கு ஆண்டவரை தேடின நாட்கள் தான். நீங்கள் உசியான்னு ஒருத்தர் இருக்கார் வேதத்தில், நீங்கள் 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவன் கர்த்தரை தேடின நாட்கள், தேவன் அவன் காரியங்களை வாய்க்க. சொல்லுங்க, எந்த நாள்? எந்த நாள்? ஜாலியாக சுற்றின இந்த நாள் இல்லை. புரியுதுங்களா? நம்முடைய நேரங்களை வீணாக செலவு பண்ணக்கூடாது. கர்த்தரை தேடின நாட்கள், தேவனுக்காக ஓடின நாட்கள், தேவனுக்காக உழைத்த நாட்கள், தேவனுக்காக கொடுத்த நாட்கள், தேவனை உண்மையாய் ஆராதித்த நாட்கள், இதெல்லாம் ஒரு கணக்கில் இருக்குது. புரியுதா? கணக்கில் எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அதனால்
உங்கள் காரியெல்லாம் நடக்கணும்னா நம்ம வாக்கு தத்துவத்தை வச்சு சொல்கிறோம். நெகேமியா சொன்னது போல் 22:20 பரலோகத்தை தேவனாவின்னு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். இந்த வருஷத்தில் அநேக காரியங்களையும் ஆண்டவர் உங்களோடு இருந்து கைக்கூடி வர பண்ணுவார். நீங்கள் ஆண்டவரை விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? ஆண்டவரை துதித்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவன் கர்த்தரை தேடின நாட்களின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். 7வது வசனத்தில் அவன் பெலிஸ்தரையும் அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றான். சொல்லுங்க, தேவன் அவனுக்கு துணை நின்றான். இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். நிறைய அது பிரசங்கம் நிறைய போயிட்டே இருக்கும். ஆமாம், உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எசேக்கியா தேவனுடைய துணையை நம்பினான். அதே எசேக்கியா 2 ராஜாக்கள் 18:5 அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்பே இருந்த யூதாவின் ராஜாக்களும் பின்பிருந்த யூதாவின் ராஜா அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. 7வது வருஷத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தான். அவன் போன எல்லா இடத்திலும் அவனுக்கு அனுகூலம். சொல்லுங்கள், அனுகூலம். எங்கெல்லாம் போனால் அனுகூலங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு துணையாக இருக்கிற தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எங்கெல்லாம் அவரை நம்பி சார்ந்து போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஆமாம், முழங்கால் படிடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி என்ன செய்தி சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு. அப்போ நாம் என்ன சொல்லணும் தெரியுமா? யோனத்தான் சொன்னது போல் கர்த்தர் 1 சாமுவேல் 14:6 நல்லா ரவுண்ட் பண்ணிவிடுங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய தான் போகிறார். புரியுங்க? நெருக்கத்தில் போகிறீங்களா? கஷ்டத்தில் விசாலத்தில் உங்களை கொண்டு வரலாம். யாபேசுடைய ஜபம் என்ன? 4 தான். கருத்தாக ஜபம் பண்ணணும். 1 4 9 10 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜபிக்கிறோம். தேவரீர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாரு. 2வது, என் எல்லையை பெரிதாக வேண்டும். ஆண்டவர் ஒரு நெருக்கத்தை மாற்ற போகிறாரு. உங்கள் ஆவிக்குரிய எல்லைகள் மட்டுமில்லை, உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகள், உங்களுடைய நெருக்கத்தின் எல்லைகள், இதெல்லாம் விசாலமாக மாற்றணும். புரியுதாங்க? ஆண்டுடைய கரம் உங்கள் கூட இருக்கணும். தீங்கு உங்களை துக்கப்படுத்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். இன்றைக்கு தேவனை துணையாய் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு 4:17-18 சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, ஊழியத்தில் கைவிட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தரோ அவருக்கு துணையாய் நின்று பிரசங்கம் நிறைவேறுவதற்காக உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் உலகத்தில் நீங்கள் நம்பினவங்களாம் கைவிட்டுருவாங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு துணையாக இருந்து யுத்தம் செய்து வழக்காடி நீதி செய்வார். நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறது நடக்கும், வாஞ்சிக்கிறது நடக்கும், எதிர்பார்க்கிறது நடக்கும். எரேமியா 29:1 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவில் இல்லை, நன்மைக்கான. சொல்லுங்கள், நம்ம கூட இருக்கிறவ தீமையை நன்மையாக மாற்றுவான். யோசேப்புக்கு தீமையை நினச்சி சகோதரர்களே குழியில் போட்டான். புரியுதுங்களா? கொடியில் போடப்பட்டவன் தான் அவன் சொல்கிறான். ஆனால் தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்
தானே என் முன்னே ஏசையா உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பிதாவே, இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஊழியத்தை இந்த 17 ஆண்டு காலமாக எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் இந்த இடத்திலே நடத்துவதற்கு இந்த அன்பு மகனுக்கும் மகளுக்கும் உதவி செய்கிறது. இந்த புதிய வருஷத்தில் இப்படி புதிய கிருபை பலன் வல்லமை சத்துவ அபிஷேகத்தை கொடுத்து பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்துங்க. அன்றைய மகனுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை தாங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் கால்களை மான் கால்களைப் போல பலப்படுத்துங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை தாங்க. ஆயுஷ் நாட்டில் கூட்டித்தாங்க. இந்த உலகத்திலே வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவர் கொடுத்த நல்ல மனைவிக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் தீர்க்காயுசு தாங்க. அவர் கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசைங்க. அன்றைய எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாய் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதித்து கிருபினால் முடி மறைத்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் வாஞ்சிக்கிற காரியங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசு தாங்க. காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியர்களை ஆசைங்க, பலப்படுத்துங்க. பாடல் பாடின பிள்ளைகள், இசைக்கருவி வாசித்த பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுமே ரத்தம் தெளிக்கிறோம். இன்னும் வரப்போகிற தொடர்ந்து 2 நாள் கூட்டங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்துங்க. விசேஷித்த அபிஷேகத்தோடு தேவனுடைய ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முடிவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய எங்களுடைய தலைமை போதகரை நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். முதலாவதாக திருவேற்காடு பகுதியில் வந்திருக்கிற பாஸ்டர் ரெஜினால்ட், பாஸ்டர் பிலிப் ஐயா அவங்க வந்து பாஸ்டரை கனம் பண்ணுவாங்க. அப்படியே நின்ன வண்ணமாக எங்கள் சபையை சார்ந்த மூப்பர் சரவண ஐயா சேட்டப்பா முன்பாக வந்து ஐயாவை கனம் பண்ணுவாங்க. சரவணப்பா வாங்க, சேட்டப்பா வாங்க. 17 வருஷமாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறோம். எவ்வளோ பாடுகள் மத்தியில். அதனால் ஒரு சாட்சி மாதிரி எங்கள் சபையாருக்கு நாங்கள் யூடியூப்பில் அதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இந்த கட்டுரை ஐயா கிட்ட கொடுப்பாங்க. நேரத்தோடு முடிஞ்சிடும். நம்ம மீதம் இருக்கிற 2 நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படணும். சபையார் யாவரும் பங்கு பெறுங்க. இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் சிஎம்பிஎஃப் ஊழியத்தில் ஐக்கியமாக இருக்கிற பாஸ்டர் ஜோசு ஐயா வந்து ஒரு காணிக்க பாடலாக பாடுவார். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கானவரே, எதிர்பார்க்கும்
முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியாமல் அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியாமல் அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ, இமை பொழுதும் என்னை விலக்கினாலும் இரக்கங்களால் சேர்த்து கொண்டீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருப்பி விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருப்பி விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எங்கள் திருசபை போதகர் உடன் ஊழியர் பாஸ்டர் கென்னடியை வந்து சொல்லுவாங்க. காணிக்கை பகுதிக்கு மாத்திரம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, இந்த நாளுக்காய் நன்றியோடு சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீர் உருவாக்கின நாள் முதல் கொண்டு இம்மட்டம் எங்களுக்கு நீர் துணையாய் நின்று எங்களுடைய போக்கில வரத்திலும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து இம்மட்டம் வழி நடத்தின என் எபினேசரே, உம்மை நன்றியோடு சோத்திருக்கிறேன்.
ஆண்டவரே, நீர் கொடுத்த பலன் மூலமாய் நாங்கள் வேலைகளை செய்தோம். அந்த வேலை மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்தீர். அந்த வருமானத்திலிருந்து உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்று ஆண்டவரே சிறுதுளியாய் நாங்கள் விதைத்து இருக்கிறோம். அந்த விதையானது பல மடங்காய் நாங்கள் அறுவடை செய்யும்படியாய் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினீர், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று. எங்களோடு கூட இருந்து எங்களை மீதியான நேரத்தை, காலத்தை, நொடிகளை, நிமிடங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காத்து வழி நடத்துங்க. என் மீட்பரின் இரட்சகமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட முடிவு ஜெபத்துக்கு முன்பாக ஒரு நன்றியின் வாழ்த்துக்கள். நேர்த்தியாக இசை வாசித்த அருமையான பாஸ்டர் ரெஜினால் அவர்களுக்கும், ஆமென், கேமராவை கொண்டு வந்து நேர்த்தியாய் பதிவு பண்ணின பாஸ்டர் ஜோசப் கிரேஸ் மீடியா அவர்களுக்கும், நேர்த்தியாய் சவுண்ட் செட் போட்ட திருமங்கலம் பகுதியில் சகோதரர் இளையராஜா சவுண்ட் செட் அவர்களுக்கும், மற்றும் இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான போதகர் அவர்களுக்கும், திருசபை விசுவாசிமார்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மண்தரை வாடகையாக இது 4வது இடத்துல திருசபை கட்டப்பட்டிருக்கிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் சபை விசுவாசிங்க, ஜபம், கையின் பிரயாசங்கள் எல்லாம் அதிகமாக இதில் அடங்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கமிங்கமாக ஆலயத்துக்கு இடம் தேடின பொழுது உள்ளத்தையும் இடத்தையும் திறந்து கொடுத்த முதலாவது நந்தகுமார் பொன்னம்மா அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், தமிழரசு அம்சா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான சகோதரர் ராஜா பாசிகி அவர்களுடைய குடும்பம் இருக்கிற அனைவருக்கும் ஏசிய ஜெப வீடு திருசபை சார்பாக, எங்களுடைய சார்பாக, விசுவாசிகள் சார்பாக மனதார நன்றின் வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தழைக்கை செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். இனி ஒரு நாட்களிலே கர்த்தர் ஒரு இடத்தை தந்து நிரந்தரமாய் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யணும். சபையார், தேவ ஊழியர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. மிக்க நன்றி, நீங்கள் வந்தீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் சபை விசுவாசிகளும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று நல்ல வார்த்தை கொடுத்த எங்களுடைய தலைமை போதகர் ஜான் சைலஸ் ஐயாவுக்கும், உடனாய் வந்திருக்கிற பாஸ்டர் பிரேம் அவர்களுக்கும் எங்களுடைய திருசபை சார்பாக நன்றின் வாழ்த்துக்களை சொல்லி மனதார உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் தழைக்க செய்வராக. எங்கள் சபைக்கு, எங்கள் விசுவாசிகளுக்கு, எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உதவியாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருதயத்தில் கையை வைத்து நாம கடைசி நிறைவு ஜெபமாக திருவேலங்காடு பகுதியில் வந்திருக்கிற ஏசிஏ போதகர் சாமுவேல் ஜெபராஜ், ஆமே, கடைசி முடிவு ஜெபமாக அவர் ஜெபம் பண்ணுவார். ஜீசஸ், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த முதலாவது கூட்டத்தை ஆண்டவரே, ஆண்டவரே தேவன் பொறுப்பெடுத்து ராஜா, ஆண்டவரே அற்புதமாய் ராஜா, அதிசயமாய் தேவன் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்துருக்கீங்க ராஜா. ஆண்டவரே இந்த 17வது ஆண்டு துவக்க விழாவில் ராஜா, ஆண்டவரே கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தின்படியே ராஜா, ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தாவே இந்த ஊழியத்தோடு தேவன் இருக்கும்படியா, ஆண்டவரே ஊழியக்காரரோட அருமையான ஐயாவோடு அம்மாவோடு பிள்ளைகளோடு தேவன் இருக்கும்படியா, ஆண்டவரே சபையாரோடு தேவன் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீ துணை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா சொன்னதை கேட்டிருக்கோம் ராஜா. எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவரே, இந்த 17 ஆண்டுகளாய் ராஜா, ஆண்டவரே இந்த ஊழியம் கடந்து வந்த பாதைகளை தேவன் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே கர்த்தாத மத்தியிலும் ராஜா, ஆண்டவரே இந்த ஊழியம் நிலைத்து நிற்க என் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே எங்களை கைவிடுகிற தேவன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சதா காலமும் ராஜா
நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஊழியத்தை தேவன் மகிமைப்படுத்தும்படியாக இந்த பகுதிக்கு இந்த ஊழியம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை தரும்படியாக இந்த ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கும்படியாக அதிசயங்கள் நடக்கும்படியாக வெளியரங்கமாய் ராஜா தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா, வலதுபுறம் இடதுபுறம் ராஜா இடம் கொண்டு பெருக எங்கள் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த முதல் நாள் கொடுத்து நடத்தி கொடுத்தீரே நன்றி. ஆண்டவர், அருமையான ஐயாவை கொண்டு தேவன் பேசினார் ராஜா. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ கிருபை ராஜா இந்த ஊழியத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் இன்னும் வளரட்டும், இன்னும் பெருகட்டும், அநேகருக்கு ஆசிரியமா இருக்கட்டும். கிருபையின் கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசியாக பாஸ்டர் தலைமை போதகர் ஜான் சைலேஸ் ஐயா வந்து ஆசீர்வாதம் கூறுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய விசேஷமாக அன்பு பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு, விசுவாச பிள்ளைகளோடு, சபையாரோடு என்றென்றைக்கு நிலைத்திருப்பாராக. லேலுயா லேலுயா.